இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம என்ன வேகன்சி பார்க்க போகிறோம்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கவங்க. இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்டில் ஒரு டிவிஷன் இருக்குது, ஏஏஐ கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அலைட் சர்வீசஸ் கம்பெனி லிமிடெட். இது ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட ஓன் இன்னொரு டிவிஷன். இந்த கார்கோ வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் இந்தியா இல்லாமல் அவுட் சைட் கண்ட்ரிக்கும் கார்கோ டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணுறவங்க. இவங்க வந்து ஒரு செக்யூரிட்டி ஸ்க்ரீனர் அப்படின்ற டாப்பிக்கில் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷர் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லைனாலும் அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு டேர்மில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அந்த 3 இயர்ஸில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த பர்ஃபார்மன்ஸும் அவங்கக்கிட்ட இருக்க அவைலபிலிட்டியும் பொறுத்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணவோ இல்லை பர்மனன்ட் பண்ணவோ வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கான மற்ற டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இது வந்து ஆக்சுவலாக இந்த கார்கோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஏஏஐயோட ஓன் கார்கோ சப்சிடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி ஸ்க்ரீனர் அப்படின்றது என்னென்ன ஏர்போர்ட்டில் காலியாக இருக்குது வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேராதூனில் 17, கொல்கட்டாவில் 25 வேகன்சியும், பாட்னா ஏர்போர்ட்டில் 37 வேகன்சியும், ட்ரிச்சி ஏர்போர்ட்டில் 28 வேகன்சியும், காலிக்கட்டில் 17 வேகன்சியும், உதய்பூர் ஏர்போர்ட்டில் 34 வேகன்சியும் காலியாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஏரியா சேர்ந்தவங்களா இருந்தாலும் அந்த ஏரியாக்குரிய வேகன்சிக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் அப்படின்றது 8th ஜூன். அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அதே மாதிரி கேண்டிடேட் வந்து இதில் அப்பாயிண்ட் ஆனீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை ட்ரிச்சி ஏர்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் 1 இயர் 2 இயர்ஸ் சர்வீஸ் பண்ண அப்புறம் அவங்களுடைய இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் விஷயமா உங்களை வேறு ஒரு ஏர்போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அங்கே வந்து போய் ஒர்க் பண்ணுற அந்த வில்லிங்னஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். நான் வேறு எந்த ஏர்போர்ட்லேயும் போய் ஒர்க் பண்ண மாட்டேன், ஆல் இண்டியா பேசிஸில் என்னால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற கேண்டிடேட் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஓபிசி கேட்டகரிக்கும் 750 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. உமன்ஸ், எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 100 ரூபா தான் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸாக. அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே ஆன்லைன் தான், எதுவும் ஆஃப்லைன் மோட் கிடையாது. நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ எது வேணால் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னா, எலிஜிபிலிட்டியோட கட் ஆஃப் டேட் 1/5, அதாவது 1st மே வந்து கட் ஆஃப் டேட்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் எனி கிராஜுவேஷன் நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டு 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி கிராஜுவேஷனில் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் மாத்திரம் 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கி பாஸ் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைமில் படித்தவங்களாக இருக்கணும். அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த கிராஜுவேஷனில் நீங்கள் வாங்கின அந்த பர்சன்டேஜோ இல்லை சிஜிபிஏவோ எதுவாக இருந்தாலும் அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி எபிலிட்டி டு ரீட், ஸ்பீக் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லோக்கல் லாங்குவேஜும், எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ட்ரிச்சியில் இருக்கிற வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும். இதே வந்து பாட்னா அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் அவங்க வந்து கேட்குறது. ஏஜ் லிமிட் அப்படின்றது 1/5, அதாவது மே 1 அன்னைக்கு உங்களுக்கு 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்றது அவங்களோட கார்கோ இன்சைட் இந்தியாவோ இல்லை அவுட் சைட் கண்ட்ரியோ கார்கோ போகும்போது அதை ஸ்க்ரீனிங் பண்ணுற ட்ரைனிங் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் உங்களோட வேலையாக இருக்கும். ஸோ கார்கோ ஹேண்ட்லிங் தான் உங்களுக்கு. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்றது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 18th மே, ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது 8th ஜூன் 2026 அன்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும், இந்த எலிஜிபிலிட்டிலாம் எனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் நான் கொடுத்துருப்பேன், அதில் போயிட்டு கெரியர்ன்ற ஆப்ஷன் போனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும், அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3 இயர்ஸ் அப்படின்றது ட்ரைனிங் ப்ளஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறது எல்லாம் சேர்த்து தான். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணும் அப்படின்றதுக்கும் அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மெட்ரிகுலேஷன், ஹையர் செகண்டரி, அதாவது 10th and 12th சர்டிஃபிகேட், கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட், கிராஜுவேஷனோட மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு காப்பி, அதே மாதிரி ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். அப்ளிகேஷனுக்கான அந்த ஃபீஸ் வந்து ஆன்லைன் ஃபீஸு, ஸ்கேன்டு சிக்னேச்சர், அதாவது உங்கள் சைனை வந்து ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் போட்டு ஸ்கேன் பண்ணி அதை 20 KB இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதை தவிர வந்து ஷார்ட்லிஸ்ட்
பண்ணிட்டாங்க உங்கள அப்படின்னா, மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து நீங்க குடுக்க வேண்டியிருக்கும். உங்க ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருந்தா, அதுல போயிட்டு அவங்க கேட்குற ஐ கலர் பிளைண்ட்னஸ்க்கான எக்ஸாமினேஷன், அதே மாரி ஆப்ஜெக்ட் எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட்ல ஆப்ஜெக்ட்ட ரெகக்னைஸ் பண்ற அளவுக்கு அந்த ஐ கெப்பாசிட்டி, எபிலிட்டி இருக்கா அப்படின்றதும், அன்பேர்டு விஷன் இருக்கா அப்படின்றதையும், இது எல்லாமே நீங்க வந்து அவங்களுக்கு அந்த மெடிக்கல் ஃபிட்னஸா சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாரி ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, அ உங்களோட ஃபிசிக்கல் பாடி ஸ்ட்ரென்த்து, அதே மாரி ஃபிசிக்கல் எபிலிட்டி, ரிட்டன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாமே நீங்க சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட பே அலவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல 30,000, செகண்ட் இயர்ல 32,000, தேர்ட் இயர்ல 34,000 ஃபிக்ஸடா வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். இது தவிர டிஏ, டிஏ, லாட்ஜிங், போர்டிங், அதே மாரி ட்ரெயின் அப்படின்னா ஏசி 3 டயர்ல வந்து உங்களுக்கு போறதுக்கான அந்த ஃபேர் எல்லாமே நீங்க குடுத்துருவாங்க. அதே மாரி லீவ பொறுத்தவரைக்கும் ஒரு 18 டேஸ் பெர் இயர் வந்து உங்களுக்கு லீவ் இருக்கு. அந்த அந்த லீவு சேலரி இது எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். அதே மாரி இந்த செக்யூரிட்டி ஸ்கிரீனருக்கு வந்து ஃப்ரெஷருக்கு வந்து ட்ரெய்னிங் வந்து குடுப்பாங்க. இதுல வந்து அ ஏவிஎஸ்சி, எஸ்இசி இண்டக்ஷன் கோர்ஸ் அப்படின்ட்டு 5 டேஸும், ஏர்போர்ட்ல 3 மந்த்ஸும், அதே மாரி பேசிக் கோர்ஸ்ல 14 டேஸும், ஏர்போர்ட்ல 1 மந்த் இந்த மாரி நெறைய அவங்களுடைய அந்த ட்ரெய்னிங் மாடியூல்ஸ் வந்து இருக்கு. இதுல வந்து உங்கள போட்டு அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. 5 டேஸ், 3 டேஸ், 14 டேஸ் அப்படின்ற ட்ரெய்னிங் இருக்கு. இந்த ட்ரெய்னிங்ல கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணி ஆகணும். இந்த ட்ரெய்னிங்க்கு அப்புறம் அவங்க வைக்கிற அந்த எக்ஸாமினேஷன்ல நீங்க பாஸ் பண்ணியே ஆகணும். அதே மாரி இந்த ஃபர்ஸ்ட் 2டே 2 அட்டெம்ப்ட் தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ட்ரெய்னிங் அப்போ 15,000 ஸ்டைஃபனா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்படியே நீங்க உங்கள வந்து அவங்க அந்த ஃபிக்ஸ்டு டெர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலைக்கு எடுத்துப்பாங்க. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க பாஸ் பண்ணல அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்க ஸ்டைஃபன் 15,000லேருந்து 10,000 குறைச்சுருவாங்க. இது ஒரு விஷயம். 2வது வந்து நீங்க வந்து செகண்ட் அட்டெம்ப்ட் போறீங்க இல்லையா? அதுக்கு வந்து உங்களுக்கு போர்டிங் அண்ட் லாட்ஜிங்கோ, இல்ல டிஏடிஏவோ எதுவுமே குடுக்க மாட்டாங்க. அது எல்லாமே உங்க கையில இருந்து தான் நீங்க போட்டுக்கணும். செகண்ட் டைம் அட்டெண்ட் பண்ணியும் நீங்க ஒரு வேள பாஸ் பண்ணல, ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்கள ட்ரெய்னிங்லேருந்தும், இந்த கான்ட்ராக்ட்லேருந்து எல்லாத்துலருந்துமே வெளிய அனுப்பிச்சுருவாங்க. ஜெனரல் கண்டிஷன் அப்படின்றது கண்டிப்பா இந்தியன் நேஷனல்ஸ் மாத்திரம் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்க வந்து அவங்களுக்கு குடுக்க வேண்டியிருக்கும். நேஷனாலிட்டி, ஏஜ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லா ப்ரூஃபும் குடுக்கணும். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழ இருக்கனால ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏஜ் ரிலாக்சேஷன பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 இயர்ஸும், அதே மாரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 இயர்ஸும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் அப்படின்றது உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்ட பேஸ் பண்ணி தான் அவங்க ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இது இப்போ வந்து நீங்க ஏதாவது கவர்மெண்ட் இல்ல பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணிட்டுருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, ப்ராப்பர் சேனல் மூலமா அப்ளை பண்ணுங்க. அதே மாரி கண்டிப்பா என்ஓசி அப்படின்றது கண்டிப்பா வேணும்னு சொல்லியிருக்காங்க. அம் இத தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை பெர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்க கிராஜுவேஷன்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்கள தான் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ வந்து ஃபர்ஸ்ட்டு ஆன்லைன்ல இருக்கணும். இன்டர்வியூ கூப்பிடுறதுனால உங்கள செலக்ட் பண்ணிட்டாங்கன்ற அர்த்தம் கிடையாது. ஸோ இந்த செக்யூரிட்டி ஸ்க்ரீன பொறுத்தவரைக்கும் நீங்க இன்கேஸ் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, ஒரு பாண்ட் வந்து நீங்க அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். 1,50,000க்கு ஒரு ₹100 வந்து ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்ல நீங்க பாண்ட் வந்து குடுக்கணும். இத பத்தி ஒரு பிரச்சனையும் இல்ல. 3 இயர்ஸ் கம்ப்ளீஷன் ட்ரெய்னிங் எல்லாம் முடிஞ்சு இந்த ப்ரொபேஷன் பீரியட் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அத வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அந்த 1,50,000 வந்து அவங்க ஃபுல்லாவே ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. மெயில் ஐடி நீங்க என்ன குடுத்திருந்தாலும் அத கடைசி வரைக்கும் ஆக்டிவா வச்சுக்கோங்க. ஸோ அப்பாயின்ட்மென்ட் எல்லாம் முடிஞ்சு எல்லா விஷயங்களும் அவங்க மெயில்ல தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் அத ஆக்டிவா வச்சுக்கோங்க. உங்களோட பர்சனல் இமெயில் ஐடிய குடுங்க. இத தவிர வந்து அ ஆல் ஓவர் இந்தியா ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப் தான் இது. ஒரு ஒரு கேண்டிடேட் ஒரு அப்ளிகேஷன் தான் குடுக்கணும். 2 அப்ளிகேஷன் தயவுசெய்து போடாதீங்க. ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஒரிஜினல் அதே மாரி உங்களுக்கு நீங்க இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் பிளஸ் வந்து நீங்க வந்து ஜெராக்ஸ் காப்பி, செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸும் எடுத்துட்டு போயிடுங்க. என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. மார்க் ஷீட்டு, 10த், 12த் மார்க் ஷீட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், ட்ரெய்னிங் எடுத்த சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பான் கார்டு, போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு உங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க வாங்கணும். அது கேட்டகரி சர்டிஃபிகேட், அது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அது மாரி அதர் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா அது எல்லாமே நீங்க வந்து ஒரிஜினலும் எடுத்துட்டு போணும். ஆஸ் வெல் அஸ் அதோட ஜெராக்ஸ் வித் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டு போணும். அத வந்து மறந்துறாதீங்க எப்பயுமே. ஒருவேளை நீங்க ரிசைன் பண்றீங்க அப்படின்னா, 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும்.
அப்போ தான் உங்கள் ரெசிக்னேஷன் அந்த 3 இயர்ஸ்க்குள்ளே ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மந்த்ஸ்க்கு வந்து முன்னாடியே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு. இன்கேஸ் ரொம்ப அர்ஜென்ட்டு நான் இப்போவே ரிசைன் பண்ணி வெளியே போகணும் அப்படின்னா 3 மந்த்ஸ்க்கான சேலரியை நீங்கள் திருப்பி கட்டிட்டு போகணும். ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 இயர் ப்ரொபேஷன் பீரியடாக எடுத்துப்பாங்க. அடுத்த 2 இயர் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுவீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்குறது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருவேன். கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்க் வந்து நோட்டிஃபிகேஷனோட லிங்க். ஸோ அங்கே போய் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் தேட வேண்டாம் அப்படின்றதுனால கொடுத்துருக்கேன். இது கிளிக் பண்ணிங்களாவே உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் போயிடும். நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வீடியோக்காக நிறைய இடத்துல வந்து நான் இரலவெண்ட்டுன்னு நான் நினைக்கிற விஷயங்களை வந்து விட்டுட்டு தான் வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.